லாஸ்ட் ஒரு 2 டேஸ்ல மட்டும் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டியும் லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆல் டைம் ஹைய டச் பண்ணிட்டு, இந்த ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 600 புள்ளிகள் வந்து நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு இந்திய பங்குச் சந்தைகள் ஃபால் ஆறதுக்கு என்ன ரீசன்? லாஜிக்கலா என்ன ரீசன்? என்ன நியூஸ்னால மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்குது? அதே நேரம் டெக்னிக்கலா இதனுடைய இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு? இது வந்து லாஜிக்கலா வந்து பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 80லிருந்து 85% அனலிஸ்ட் வந்து யுஎஸ் ஃபெட் மீட்டிங்ல இந்த முறையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்க. அதாவது 25 பைசை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைச்சாங்க அப்படின்னா, இந்திய பங்குச் சந்தைகளுக்கு சாதகம். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கல அப்படின்னா, இன்னுமே இந்த ரூபி வந்து இன்னுமே வீழ்ச்சியாகும். இன்னுமே இந்த ஃபால் வந்து கீழ ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஓகே. இது வந்து லாஜிக்கல் ரீசன். டெக்னிக்கலா நிஃப்டினுடைய ட்ரெண்ட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணுவோம். இது ஒரு லேர்னிங் பர்ப்பஸா எடுத்துக்கோங்க. ஃபைன். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டு ஃப்ரீக்வெண்ட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த டவுன் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுக்கு எபோவ்ல ட்ரேட் ஆகுற வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்ட். இதுலயுமே லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வந்து இங்க ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் 27,000 26,170க்கு மேல ஒரு பிரேக் அவுட் ஆனா மட்டுமே அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல ஒரு லைக் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப் ட்ரெண்ட்ங்கிறது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி. இன் பிட்வீன்ல அதாவது இந்த சப்போர்ட்டுக்கும் இங்க ரெசிஸ்டன்ஸுக்கும் இன் பிட்வீன்ல ட்ரேட் ஆகும்போது 27,170க்கும் 25,900க்கும் இன் பிட்வீன்ல ட்ரேட் ஆகும்போது இது ரேஞ்ச் பவுண்டா ஒர்க் ஆகும். லைக் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா நடக்கும் இந்த இடத்துல. ரேஞ்ச் பவுண்டா ஒர்க் ஆகும். பட் 3வது கேஸ், இன் கேஸ் கேப் டவுன் ஆகி ஆர் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த பாட்டம் ட்ரெண்ட வந்து பிரேக் அவுட் ஆகும்போது 2 பிரேக் அவுட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் டவுன் சைடு வந்து மூவ்மெண்ட் வந்து குடுக்கும். அதாவது பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அத கரெக்ட்டா நோட் பண்ணணும். பை மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அது வந்து வரும். பட் வேவ் அனாலிசிஸ்ல அக்யூரேட்டா நம்ம வந்து கணிக்க முடியும். இப்ப இந்த பிரேக் அவுட்டு இது வந்து அரவுண்ட் ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 200 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாரி கூட நம்ம சொல்லலாம். இல்ல ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த லோ கூட நம்ம சொல்லலாம். அக்யூரேட்டா இந்த பிரேக் அவுட் ஆனா நெக்ஸ்ட் இவ்ளோ தான் போணும். இதுக்கு சம் கால்குலேஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நிஃப்டி ஃபால் ஆச்சு. இந்த ஃபால் இந்த பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 25,728. பர்ட்டிகுலரா அந்த நம்பரோட 28ங்கிறது அந்த நம்பர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தது. நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு இன்னைக்கு எடுத்து பாருங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. நிஃப்டி ஃபால் ஆன நிஃப்டி எக்ஸாக்ட் லோ நம்ம கணிச்சிருந்தது கிட்டத்தட்ட 9:36க்குலாம் இந்த இத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிஃப்டி வந்து 25,728 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 25,578ங்கிறது செகண்ட் சப்போர்ட். இன்னைக்கு நிஃப்டி ஃபால் ஆனது 25,578 தான் எக்ஸாக்ட் லோ. அங்கிருந்து மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்ல டச் பண்ணி ஏன் பர்ட்டிகுலரா அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகணும்? சிம் லாஜிக்கலா ரீசன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல. ஏன் பர்ட்டிகுலரா அந்த இடத்துல ரிவர்சல் ஆகணும்? ரிவர்சல் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரிவர்சல் ஆகும். அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணுது. ஒர்க் ஆவுது. ஒரு ட்ரெண்டுக்கு இதுதான் பிரேக் அவுட்டு. நெக்ஸ்ட் இவ்வளோ தூரம் தான் போகும் அப்படின்னு சம் கால்குலேஷன் இருக்கு. சம் கணக்கு இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம டெக்னிக்கல்னு சொல்றோம். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, நிஃப்டிய பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டுக்கு பிலோல இதுவரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டா ஆக்ட் ஆனது. இந்த ட்ரெண்டுக்கு பிலோல ட்ரேட் ஆகுற வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டு. இன் கேஸ் நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஓகே. ஸோ கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் இன்னுமே ஃபர்தரா ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது நிஃப்டிய பொறுத்தளவுக்கு
25,600, 25,400 இருக்கும். ஓகே. ஸோ அப் சைட்ல ரெசிஸ்டன்ஸ் 25,920க்கு பிலோல இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு பிலோல ட்ரேட் ஆகுற வரைக்குமே டவுன் ட்ரெண்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி ஃபால் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகல. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்க. ப்ரீவியஸா இங்க ஒரு பாட்டம் இருக்கு. இந்த பாட்டம்ல ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பாட்டம் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. இதே மாரி டபுள் பாட்டம் ரீஜன்ல மார்க்கெட் டச் பண்ணிட்டு அப்சைட் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ சிக்னிஃபிகன்ட்டா நிஃப்டி ஃபால் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகல. அது மட்டும் இல்ல, இந்த மாரி ஃபால் இருக்கும்போது இங்கிருந்து டவுன் ஆகுது பாருங்க. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க அப்சைட்ல. ஒண்ணு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. 2வது இந்த ட்ரெண்ட் அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நிஃப்டி சிக்னிஃபிகன்ட்டான செல்லிங் பிரஷர்ல இருக்கிற அளவுக்கு பேங்க் நிஃப்டில இல்ல. ஏன்னா, நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அப்சைடு ரைஸ் ஆச்சுன்னா, அப்படியே இந்த ட்ரெண்ட் இந்த ஃப்ளோல போயிடும். இங்கிருந்து டாப் டூ டாப் கனெக்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஃப்ளோல போயிடும். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டில அந்த அளவுக்கு வந்து செல்லிங் பிரஷர் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி. இன்கேஸ் இந்த டபுள் பாட்டம் ஜோன் இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 58,900 டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே ஃபர்தரா பேங்கிங் செக்டார்ல இந்த டவுன் சைடு வந்து கன்டினியூ ஆறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சேம் சென்செக்ஸ்லயும் நிஃப்டி என்ன மாரியான ஒரு மூவ்மெண்ட்ல இருக்குதோ, அதே மாரியான ஒரு மூவ்மெண்ட்ல தான் சென்செக்ஸ்லயும் இருக்கும். இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி கரெக்ட்டா ரீடெஸ்ட் எடுத்து நிக்குது. ஓகே. அதே சமயம் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனாவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இந்த இதில பாருங்க. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனாவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அப்போ அப்சைட பொறுத்தளவுக்கு 85,100க்கு பிலோல ட்ரேட் ஆகுற வரைக்குமே செல்லிங் பிரஷர் டவுன் ட்ரெண்ட் தான். நாளைக்கு கேப் டவுன் ஆகும்போது இந்த செல்லிங் பிரஷர் இன்னுமே நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகும். 84,000ங்கிறது சென்செக்ஸ்ல சப்போர்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ ஓவரால் சென்செக்ஸும் ஸ்ட்ராங்கான செல்லிங் பிரஷர்ல இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அதாவது ஒரு ட்ரெண்டுக்கு வந்து டார்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஒரு பிரேக் அவுட்டுக்கு டார்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நமக்கு நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்க பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட்ங்கிறது 5,450 தான் டார்கெட். இமிடியேட் டார்கெட். இத தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா மார்க்கெட் வந்து 5,449 தான் ஹை. அத டச் பண்ணிட்டு, அந்த டார்கெட்ட டச் பண்ணிட்டு, இப்போ வரைக்கும் ஃபால் ஆயிருப்பாங்க. அதாவது மார்க்கெட் இன்னும் போகும், இன்னும் போகும், இன்னும் போகும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். பட் டார்கெட் தெரிஞ்சதுன்னா, கரெக்ட்டா அந்த டார்கெட்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு, எக்ஸாக்ட்டா வெளியில வரும். ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு, ப்ரீவியஸா இருக்கு பாருங்க. இந்த லோ. அதாவது 5,250க்கு எபோவ்ல இருக்கும்போது, இது வந்து எப்போ வேணாலும் டபுள் பாட்டம் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி ரைஸ் ஆயிருக்குல்ல. ஸோ இதே மாரி அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். மினிமம் அப்சைட்ல 5,380, 5,388 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். பிகாஸ் ப்ரீவியஸா இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்க வந்து சப்போர்ட்டா மாறும். ஓகே. அதே நேரம் டபுள் பாட்டம் சப்போர்ட்லயும் மார்க்கெட் வந்து இருக்குது. ஓகே. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு 5,250ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இங்கிருந்து ரிவர்சல் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷனலா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறும். 2வது டபுள் பாட்டம் ஜோன். 3வது இங்க இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸும் இங்க சப்போர்ட்டா மாறும். ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு இந்த லாஜிக்கல் ரீசனால மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் உடைய ட்ரெண்ட புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் லேர்னிங் பர்ப்பஸா எடுத்துக்கோங்க. பை, செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல என்னுடைய வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.